3 ஆபத்தான மனிதர்கள். நம்பர் 1, முதலாவதாக இவங்க உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை குறித்து உங்கள்கிட்ட குறையே சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. மேனேஜரை குறித்து குறை சொல்லுவாங்க, தலைமைத்துவத்தை குறித்து குறை சொல்லுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்கள குறித்து குறை சொல்லுவாங்க. அவங்க எப்போ நம்மகிட்ட பேசினாலும் யாரோ ஒருத்தரை குறித்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கள பற்றி சொல்லிட்டாங்களா, இனி உங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் ரொம்ப கவனமாய் கையாளுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை குறித்து குறை பேசுகிற ஒருத்தர் வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள விட்டு விலகுங்க. அவங்க உங்கள் தரிசனத்தை இழக்க பண்ணுவாங்க. உங்களை அவங்க பின்னாடி இழுத்துட்டு போவாங்க. அவங்க உங்களை கத்திரிடத்துல கூட சேர விட மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நம்பர் 2, ரெண்டாவது நம்ம ரொம்ப ஆபத்தான மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி 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 அப்படின்னு சொல்கிறவங்க. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு நம்மளை தெரியாத ஒரு நபர் நம்ம சொல்கிறது சரின்றது பரவாயில்ல, அவ்வளவு தெரிஞ்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒருத்தர் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது கூட அதை கூட அவங்க மிஸ்டேக்குன்னு சொல்லாமல் சரின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க, நம்மிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறாங்க. அப்போது எப்போவுமே எது பண்ணினாலும் தப்பே பண்ணினாலும் அதை சரின்னு ஒத்துக்கிறவங்க நமக்கு ரொம்ப ஆபத்தானவங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்பர் 3, இந்த 3வது ஆபத்தான மனிதர்கள் ரொம்ப அவசியமானது. ரொம்ப கவனமாக கேளுங்க. யார் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நமக்கு செய்கிறேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா மாற்றுறவங்க. இவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்படின்னா ரொம்ப நம்பிக்கை கொடுப்பாங்க. நாளைக்கு இது நடந்துடும், நாளான்னைக்கு இது நடந்துடும், நாளைக்கு உனக்கு அதை நான் கொடுத்துருவேன். ஆனால் நாளைக்கு அவங்க இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை 1 டே பொறுத்துக்கோ, ஒரு நாள் பொறுத்துக்கோ. இப்படியே சிலர் வெறும் பணத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட நிறைய விஷயத்தில் இப்படி முழு நம்பிக்கையாய் பேசி அந்த வார்த்தையை மாற்றிட்டே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இல்லைன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் திரும்பும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப நம்பி நீங்கள் எதையுமே பண்ண மாட்டீங்க. அவங்க நம்மளை நடுத்தெருவில் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 3 ஆபத்தான மனிதர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ஜெபம் பண்ணுற உங்களுக்காக ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து காப்பாற்றுவார்.